ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயல் 2ல் உள்ள 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் உள்ள மொழியோடு விளையாடு புக் பேக் பார்ப்போம். கடல் அப்படிங்கிற பொருள் தரும் வேறு சொற்கள் என்னதுன்னா ஆழி, ஆறுகளி, முன்னீர், வானரம், பௌவம், பறவை, புணரி. கடலுக்கு வேறு சொற்கள் என்னதெல்லாம் ஆழினாலும் கடல் தான். ஆறுகளி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி. ஆழி, ஆறுகளி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி. சொற்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுன்னு கேட்டிருக்காங்க. பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடினன்னு கொடுத்துருக்காங்க. பல நாட்களாக விடை ஆன்சர் என்னது 2 தொடராக பிரிக்கணும். மழை பெய்யவில்லை, அதனால் பயிர்கள் வாடின, டாட் வச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கதை நாம் எழுதணும். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். நம்ம எழுதணும் கபிலன் வேலை செய்தார், களைப்பாக இருக்கிறார். இலக்கிய இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றார். இலக்கிய இனிமையாக பாடினால் பரிசு பெற்றால், அந்த மாதிரி டாட் வச்சு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தல். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு நம்ம அப்பொழுதானே பார்த்தோம் பறவை அப்படிங்கிறது பேர். இந்த பறவை வராது, இதுனா புல். இந்த பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். முத்து தம் பணி காரணமாக, இந்த பணினா வேலை, இதுனா குளிர், ஊருக்கு சென்றார். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்தலை சிறப்பு லகரம். புல்னா வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் காப்பகம். புகலிடம் அப்படிங்கிற பெயர் இருக்கு சரணாலயத்துக்கு. வருஷம் மாறி இருக்கிறத சரியானதுலங்கிறோம். வருஷம் இருக்கிறதுனால கொஸ்டின் என்னதுன்னா இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். நம்ம எப்படி எழுதணும்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். செகண்ட் என்னதுன்னா மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியுமா? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி. பறவை இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்த கட்டடங்களில் உள்ள சொற்களை மறைந்துள்ளன. குறிப்புகளை கொண்டு அவற்றை கண்டுபிடித்ததுதான் கேட்காங்க. இரட்டை காப்பியங்களில் ஒன்று. இந்த இதில் மணிமேகலை தான் இருக்குது. இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இந்த இருக்கு மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. இந்த இருக்கு 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. அதே மாதிரி இங்கே தான் இருக்கு நிலவு. சக்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. செங்கால் நாரை. பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம். ஆய்தளத்தின் வேறு பெயர் தனிநிலை. இந்த இருக்கு தனிநிலை. கலைச்சொல் கண்டம், கண்டனைட், தட்பவெப்பநிலை, கிளைமேட், வானிலைனா வெதர், வலசைனா மைக்ரேஷன், புகலிடம்னா சானிச்சரி, புவியீர்ப்பு புலம்னா கிராவியேஷன் ஃபீல்டு.